இப்போ 2024ல மார்க்கெட்ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான பாடம்னா நீங்க எத சொல்லுவீங்க? 2024ல நான் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னா நான் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் இந்த வருஷத்துல மார்க்கெட்ல நெறைய பேருக்கு ஏமாற்றங்கள் மட்டும் தான் இருந்ததுன்ற மாரி இருக்குங்களா? ஹிஸ்டாரிக்கலாக டைம் வந்து எப்படி மார்க்கெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 1990ஸ்ல போட்ட க்ரூட் ஆயிலோட சப்போர்ட்ஸும் இன்றைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். இப்போ ஒரு மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் தேர் இஸ் அன் எமோஷன் பிஹைண்ட் இட். எமோஷன் சொல்லும்போது வி கால் இட் அஸ் கேரக்டர் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ ஒரு ஸ்டாக் ஒரு இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2024னுடைய எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வருஷத்துல மார்க்கெட் எப்படி இருந்தது? வரப்போற வருஷத்துல மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றத பத்தி கிஷோர் சார் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். சார் இப்போ 2024னுடைய எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வருஷம் மார்க்கெட்ல நெறைய லெசன்ஸ், நெறைய காரியங்கள் நடந்திருக்கு. அத பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார் 2024 ஒரு மெமரபிள் இயர். முக்கியமாக ட்ரேடர்ஸுக்கும் சரி, ஏன்னா நிஃப்டி வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஆல் டைம் ஹைஸ் வந்து பிரேக் ஆகி போன ஒரு டைம் வந்து 2024. அண்ட் என்னன்னா இன்னொன்று நம்ம எல்லாருமே ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னதான் மார்க்கெட் மேலே ஏறிட்டு இப்போ இறங்கி கொஞ்சம் ஒரு 10% ஏறினதுக்கு இறங்கி இருக்குன்ன உடனே நம்ம இமீடியட்டாக வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோதான் மார்க்கெட் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓவராலாக பிக்சர் எடுத்து பார்க்கும்போது இட் வாஸ் அ வெரி குட் இயர். நல்ல ஒரு மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுத்துருந்த ஒரு டைம். நல்ல ஸ்டாக்ஸ்லாம் ஏறிட்டு இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஓவராலாக பார்க்கும்போது, பிக்சராக பார்க்கும்போது இட் வாஸ் அ வெரி குட் இயர். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி வரக்கூடிய இயர்ஸ்லேயும் இன்னும் மார்க்கெட் நெக்ஸ்ட்டு புது உச்சத்தை போகுன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ப்ராபப்ளி 2025 வில் பி அ வெரி குட் இயர் ஃபார் தி ட்ரேடர்ஸ் ஆஸ் வெல். ஓகே சார். இந்த வருஷத்துல மார்க்கெட்ல நெறைய பேருக்கு ஏமாற்றங்கள் மட்டும் தான் இருந்ததுன்ற மாரி இருக்குங்களா? இல்லை, அப்படி சொல்லும்போது ஏமாற்றங்கள்ன்றது எந்த வருஷம்ன்ட்டு இல்லை, எல்லா வருஷத்துலேயும் மார்க்கெட்டில் ஏமாற்றங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சில ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அது விஷயம் என்னென்னா, பிகாஸ் பீப்புள் லேக் நாலேஜ். ப்ராப்பரான ஒரு மார்க்கெட்டை பற்றின புரிதல் இல்லாமல் மார்க்கெட்டில் போய் நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஆகும்னா லாஸஸ் வரதா செய்யும். அது 2024 ஆதி காலத்துலேருந்தே மார்க்கெட்டில் எவ்வளோ பேருக்கு லாஸஸ் இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏமாற்றங்கள்லாம் கண்டிப்பாக. இதுவே மார்க்கெட்டு நல்லா தெரிஞ்சவங்க, புரிஞ்சவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து ஹோல்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்துருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் ஓவராலாக ஃபார் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மார்க்கெட் இஸ் அ வெரி குட் இயர், ப்ராஃபிட்டபிள் இயர். பட் ஒரு ரீட்டைல் ட்ரேடராக பார்க்கும்போது டெஃபினட்டாக நிறைய பேர் லாஸஸ் வில் பி தேர். ஆனால் என்னென்னா, சில பேர் வந்து உச்சத்தில் போயிட்டு வாங்கினவங்களுக்கு லாஸஸ் வில் பி தேர். பட் மை அட்வைஸ் வில் பி உடனே க்ளோஸ் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட்ஸ் டைம் இஸ் தேர். ஸ்டாக்ஸாக வாங்கியிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணலாம், இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் ஹோல்ட் பண்ணலாம். இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸ் ஆகிட்டு வெளியே வரணும்னு அவசியம் கிடையாது. டெஃபினெட்லி வி கேன் ஹோல்ட் தி பொசிஷன்ஸ். ஸோ இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ 2025ல மார்க்கெட்ல வந்து எந்த விதமான ட்ரேடிங் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சார்? 2025 நம்ம இயர் ஆன் இயர்ன்றது பேஸ் பண்ணுறதை காட்டிலையும் ஸ்ட்ராட்டஜி இஸ் சேம். இப்போ அதனால தான் நம்ம இதே வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்க்குள்ள ஒரு வாட்டி பேசியிருந்தோம். என்னன்னா, ஹிஸ்டாரிக்கலாக டைம் வந்து எப்படி மார்க்கெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 1990ஸ்ல போட்ட க்ரூட் ஆயிலோட சப்போர்ட்ஸும் இன்றைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். இப்போ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் ஆனது இன்றைக்கும் ஒர்க் ஆகுதுன்னா, இன்னிலேருந்து திருப்பி ஒர்க் ஆகுமானா இயர் ஆன் இயர் இது மாற போகிறது கிடையாது. இட்ஸ் ஆல் ஹியூமன் எமோஷன்ஸ். இப்போ ஒரு மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் தேர் இஸ் அன் எமோஷன் பிஹைண்ட் இட். எமோஷன் சொல்லும்போது வி கால் இட் அஸ் கேரக்டர் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ ஒரு ஸ்டாக்கு ஒரு கேரக்டர் இருக்குன்னும் போது அந்த கேரக்டர் என்னன்றதை அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் கேரக்டர் மாறாது அவ்வளோ சீக்கிரம். கண்டிப்பாக. ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்தால் மட்டும்தான் மாறுமே தவிர, பட் கேரக்டர் இஸ் சேம். இப்போ எப்படின்னா, ஒருத்தரோட கேரக்டர் என்னதான் தன்னை மெருகேற்றி நான் வேற மாதிரி கேரக்டர்னு காமிக்கணும்னு நினைச்சாலும், ஒரு இடத்துல அதை சீண்டும் போது அந்த உள்ள இருக்கிற நேச்சர்ன்றது வெளியே வந்துடும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். அங்கங்கே கொஞ்சம் பூசி மொழி மேலே போய் இறக்குறது பார்த்தாலும், பட் கேரக்டர் வைஸ் இட் ஹேஸ் டு கம் அவுட். அதனால தான் நம்ம நிறைய கேரக்டர் அனாலிசிஸ் கூட ரீசெண்டாக வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். மோயல், அதுக்கப்புறம் ஆர்விஎன்எல், இதோட கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயில் வீடியோ இருந்தது. மேபி பார்க்கணும்னா கூட அதில் பார்க்கணும். ஸோ அதனால் ஒரு புது வருஷம் வந்துச்சுன்றதுனால அப்படியே எல்லா கேரக்டரும் மாற போகிறதில்ல. இது மார்க்கெட் வந்து ரெசல்யூஷன் மாதிரி கிடையாது. 2024ல் எண்டில் வந்து நான் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறேன், இனிமேல் வந்து 25லேருந்து நான் இந்த மாதிரி தான் இருக்க போகிறேன். தேர் இஸ் நோ நத்திங் லைக் தட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட கேரக்டர் எத்தனை வருஷமாக என்னவோ அதே கேரக்டர் தான் நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் பிரதிபலிக்க போகுது. முன்னாடியே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு எந்த வருஷம் வந்தாலும் புது வருஷம் வர்றதுனால எதுவும் பெருசாக சேஞ்சஸ் நடக்க போகிறதில்ல. மேபி வால்யூம் வைஸ்
உங்களுக்கு இயர் எண்டுன்றதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேங்க்ஸ் கிவிங் டைமில் கொஞ்சம் வால்யூம் கம்மியாகும். பட் மார்க்கெட் வால்யூம் மறுபடியும் ஜனவரி மிட்டிலேருந்து வால்யூம் வர ஆரம்பிச்சோம். மார்க்கெட் நார்மலாக எப்படி மூவ் ஆகுமோ அப்படி தான் போகும். ஒன்லி திங் இஸ் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட் என்னன்றது புரிஞ்சுட்டு பண்ணும்போது டெஃபினெட்லி இட் பி ஈஸியர். புரியுதுங்க சார். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ 2024 பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய உங்களுடைய ப்ரிவ்யூ எல்லாத்துலேயுமே டெக்னிக்கலான டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணணுன்றதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு சில கேள்விகள் எப்படி வருதுன்னா, ஏன் ஃபண்டமெண்டலுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கறதில்லன்னு கேட்குறாங்க. ஷோர். இப்போ ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. பட் தி ஆடியன்ஸ் வாட் வி ஹேவ், இப்போ ட்ரேட் அச்சீவர்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ எங்களோட ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட்லி இட் இஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஒரு இன்வெஸ்டர்ஸோ ஒரு எலைட் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இப்போ ஒரு பெரிய இன்வெஸ்டிங் மட்டுமே பண்ணிட்டு இருக்க அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் எனக்கு இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபண்டமெண்டலாக பார்த்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இட் வில் பி குட். ஆனால் அதுக்காக தான் நம்ம அந்த டாப் 3 பிக் அனலைசிஸ் பண்ணுறது. பட் மோஸ்ட்லி நம்மளது எல்லாருமே ரீட்டைல் ட்ரேடர்ஸ்ன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு கம்பெனி எடுத்து அதோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு அதோட பிஎல்என் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் என்ன, அதுக்குள்ளே இன்டெப்த்தாக போய் ஒரு ரீட்டைல் ட்ரேடர் அதை பண்ண போகிறாங்களான்னா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு இன்ட்ராடே பண்ணுறதோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதோ ஒரு 500 1000 பிடிச்சிட்டு வெளியே வரணும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் நம்மளதுல பெருசாக இல்லைன்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா வரக்கூடிய கமெண்ட்ஸை பார்க்கும்போதே தெரியுங்களா. ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ்குள்ளே போகிறது. ஏன்னா டெக்னிக்கல்ஸ் வந்து இன்ஸ்டன்ட். இப்போ ஃபண்டமெண்டல் பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது. ஃபண்டமெண்டல் நீங்கள் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ எப்படின்னா வாரன் பஃபெட்டாக இருக்கட்டும், சார்லி மங்கராக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே எழுதின புக்ஸ் இவங்களோட இது பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா நெவர் செல். இப்போ வாரன் பஃபெட்டை நீங்கள் அவரோட இன்டர்வியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. அது என்னன்னா எப்படி ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணும். எனக்கு ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ண தெரியும், பை பண்ண தெரியும், ஹோல்ட் பண்ண தெரியும். ஆனால் எப்போ அந்த ஸ்டாக்கை விற்கணும்னு தெரியாதுன்னு இப்போ லாங் டேர்மில் இருக்கவங்க மட்டும்தான் ஃபண்டமெண்டல் எல்லாமே மோஸ்ட்லி பார்க்குறவங்க. இப்போ நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஏன்னா தே லுக் இட் ஆஸ் அ பிஸ்னஸ். ஓகே. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்ற பட்சத்தில் நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்டோட உள்ளே போகிறோன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு கடையை ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த வருஷம் க்ளோஸ் பண்ணுன்ற மைண்ட் செட்லேயே போவோம். இன்னைக்கு கடை ஓப்பன் பண்ணுறோம் 3 மாதத்தில் க்ளோஸ் பண்ணுறோம். அது கிடையாது பிஸ்னஸ். அவங்க தேர் ஃபார் அ லாங் டேர்ம் டைம். மேபி லைக் ஒரு நம்ம ஒரு மினிமம் 10 இயர்ஸ் வைக்கணும், 20 இயர்ஸ் வைக்கணும், 30 இயர்ஸ்ன்ற ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ் மோட்டிவ்ல உள்ள போகும்போது தே யூஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஆனால் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து நாளைக்கு என்ன மார்க்கெட் ஆகும், ஒரு வாரத்தில் என்ன ஆகும், ஒரு மாதத்தில் என்ன ஆகுன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே. அதனால தான் நம்ம ரொம்ப லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறதுக்கு ஃபண்டமெண்டல் இல்லைன்றதுனால பார்க்கணுன்றதுனால தான் நம்ம ஷார்ட் டேர்மில் நம்மளோட குரூப் ஆஃப் செட் ஆஃப் ஆடியன்ஸ் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு டெக்னிக்கல்ஸுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய இன்ட்ராடேவோ ஸ்விங்கோ வந்து ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் டெக்னிக்கலாகவே காமிச்சிட்டு அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஈஸியாக ஈஸியாக தேவைப்படாது. ஓகே சார். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ 2025ல் என்னென்ன செக்டார்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? மை ஜஸ்ட் அ சஜஷன். செக்டார்ஸ் நான் பார்க்கக்கூடியது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மா செக்டார் 2025ல், அடுத்தது ஐடி செக்டார், செகண்ட், தேர்ட் வந்து இந்த இவி செக்டார் வில் பி அ வெரி குட் பூம். நான் பர்சனலாக ரிசர்ச் பண்ணி பார்த்தது ப்ளஸ் இவி ஆக்சுவலி காரில் இவி நானும் ட்ரை பண்ணலான்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வேண்டான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். பட் இவி செக்டார் வைஸாக பார்க்கும்போது தெர் இஸ் அ ஹியூஜ் டெவலப்மெண்ட். நான் அதை ஸ்டடி பண்ணும்போது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்க இட் ஹாஸ் ஹியூஜ் பூம். And 2025, 26ல coming ahead in the EV sector, definitely it will be a huge boom will be there, definitely. பட் சூழ்நிலைகள் என்னன்னா என்னோட தேவைகளுக்கு இவி ஃபார் லாங் டிரைவிங் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு இவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜ் கொடுக்குமானா கிடையாது. பட் நீங்கள் சிட்டிக்குள்ளே மட்டும் ட்ரைவ் பண்ண போகிறீங்க, பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும் வரணும், இதுக்கெல்லாம் பெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் இஸ் இவி. பட் சிட்டிக்கு வெளியே லாங் டிரைவ்ஸ் பேஷன் இருக்குது இல்லை நீங்கள் போகிறீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இன்னும் ஒரு கரெக்டான டைம். ஏன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரைவ் என்ன சொல்கிறது கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அங்கே போய்ட்டு ஒரு 1 or 2 hours சார்ஜ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி போடுறதுக்காக தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். பட் ஓவராலாக செக்டார் வைஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல இட்ஸ் வெரி குட். ஓகே. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் இப்போ இவி எடுத்து வாங்கி ஓட்டுவேன்னா மேபி ஆஃப்டர் இயர் மேபி 25 end 26 என்னன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் சார்ஜஸ் வர தென் we can try to go ahead. பட் as a investment as a company definitely I'll invest. ஸோ என்னோட 3வது செக்டார்னு பார்க்கும்போது it will be EV vehicles, pharma, IT sector, EV will be very good sectors. இதில் இந்த 3 வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கக்கூடிய 3 செக்டாராக இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் எஸ்ஐபியை பற்றி உங்களுடைய வீடியோஸ் போட்டிருந்தீங்க சார்.
இப்போ வரப்போற இயர்ல எந்த எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. see உங்களுக்கு இன்கேஸ் லெட்ஸ் சே யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு பிக் அ மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ வந்து உங்களுக்கு போயிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எந்த ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, மை சஜஷன் வில் கோ ஃபார் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகே, டேரெக்டாக நீங்கள் நிஃப்டி பீஸில் போய் போடுறது இட் வில் பி சேஃப். நிஃப்டி பீஸ் மட்டுமே. ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு நிஃப்டி பீஸே பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஆவரேஜ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் given you அரவுண்ட் 11 to 14% ஆஃப் ரிட்டர்ன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி பீஸ் வில் பி வெரி குட் ஆப்ஷன். நீங்கள் போயிட்டு நான் ஆக்சுவலாக இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபண்ட் ஹவுசஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஃபண்ட் ஹவுஸ்குள்ளே அந்த ஃபண்டை போய் அந்த ஃபண்டுக்குள்ளே என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்து, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு 30 ஸ்டாக் வச்சுருக்காங்கன்னா அந்த 30 ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் வச்சு அந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இது வந்து அந்த டாப் 10 ஸ்டாக்ஸ் பார்ப்பேன். நார்மலாகவே டாப் 5 அந்த வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எது 30-40% வெயிட்டேஜ் அந்த ஃபண்டில் இருக்கோ அதை பார்த்து அது ஏறுமா இறங்குமான்னு பார்த்துட்டு வேணா இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இவ்வளோ டெப்த்தாக போய் அனலைஸ் பண்ண தெரியாதவன்ற பட்சத்தில் யூ கோ ஃபார் நிஃப்டி பீஸ். வெறும் நிஃப்டி பீஸ் மட்டுமே ரெகுலராக நம்ம சிப் மெத்தடில் மந்த்லி வாங்கிட்டு வந்தாலே தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே சார். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு இந்த வருஷத்துல ஒரு உச்சத்தை தொட்டுட்டு இப்போ மறுபடியும் குறைஞ்சிருச்சு சார். வரப்போற இயர்ல கோல்டு எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுடைய கருத்து? சரி, கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். கோல்டு லாங் டேர்ம் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கிக்கிட்டே இருங்க, இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, கீழே வர ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்க. பட் வெராஸ் ஃபார் அ ட்ரேடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட் ஹஸ் கான் இன்டு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ 2510 என்னோட ஞாபகம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அரௌண்ட் 2510-20 அந்த ரேஞ்சுக்கு தான் மறுபடியும் மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. வந்துட்ட பிறகு மறுபடியும் சைட்வேஸ் முடிச்சுட்டு மறுபடியும் மேலே தான் போகும். மேலே உடச்சதுன்னா மறுபடியும் 2700 பிரேக் ஆகி ஆல் டைம் ஹை போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. பட் அந்த ஸ்விங் டைமில் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். கோல்டோட நேச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். எப்போவுமே மார்க்கெட் சைட்வேஸ் ஒரு பூம், சைட்வேஸ் பூம். இது வந்து நார்மலாகவே கோல்டில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன் கேரக்டர்ன்ற. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி கோல்டு கொஞ்சம் சைட்வேஸ் தான் இருக்கும். மேபி பிகினிங் ஆஃப் தி இயர். அதுக்கப்புறம் மார்க்கெட் உடச்சிட்டுனா புது உச்சத்துக்கு கோல்டு போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும். நீங்க சொல்றத பார்த்தா 2025ல மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு நிலையில தான் இருக்கும். கண்டிப்பாக கோல்டை பொறுத்த வரைக்கும் வார்ஸ் இப்போ நம்ம கேள்விப்படுற யுக்ரைனாக இருக்கட்டும், இஸ்ரேலில் இப்போ போயிட்டு இருக்க விஷயங்களாக இருக்கட்டும், அண்ட் மோஸ்ட்லி அந்த ஒரு வார்ஸ் இந்த ஒரு சூழ்நிலையில் எப்போவுமே ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மோர் ஸோ எவர் 2025ல ட்ரம்ப் வந்து உள்ள சீட்டில் உட்காந்துட்ட பிறகு என்ன மாதிரி பாலிசிஸ் கொண்டு வருவார், என்ன மாதிரி கொண்டு போக போகிறாருன்றது இன்னும் நிறைய ஃபுல்லாக புரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, பிட்காயினுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ட்ரம்ப்போட இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே எதை நோக்கி போகுதுன்னா தே ஆர் ட்ரைங் டு கோ ஃபார் பிட்காயின் ரிசர்வ்ஸ். அப்போ பிட்காயினுக்கு கிரிப்டோ சைடில் வந்து கொஞ்சம் பூம் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே பிட்காயின் புரியுமானா புரியாது. இதுதான் விஷயம். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா இப்போ வாரன் பஃபெட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எனக்கு புரியாத விஷயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி சில பேரும் இன்னும் இருக்காங்க. அவங்க மேஜர் பிளேயர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ அவங்களோட சேஃப் ஹேவன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி கோல்டு. ஸோ கோல்டுக்கு எப்போவுமே ஒரு மார்க்கெட் இருக்கும், எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே சார். இப்போ 2024ல மார்க்கெட்ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான பாடம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? 2024ல நான் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, நான் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துட்டேன். நான் என்னென்னா ஒன்று வந்து லூஸ் டைம் நாட் மணி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் ஒன்று கிரியேட் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தேன். நான் அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோவும் போட்டிருக்கேன். ரெண்டாவது விஷயம் நோ ஸ்ட்ராட்டஜி பேக் NSB அப்படின்ற மாதிரி 2 விஷயத்த ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது. அதனால தான் அதை வந்து முக்கியமாக டீட்டெயில்டாக போடணுன்றதுக்காக தான் அதை போட்டது. ஸோ எப்போவுமே காசு சேஃப்டியாக வச்சுக்கோங்க. டைமு இன்னைக்கு போனாலும் திருப்பி வரும். இருக்குது டைம் நமக்கு. ஆனால் காசு போச்சுன்னா திருப்பி வராது. அந்த சூழ்நிலைகள் இருந்ததுன்னா பரவாயில்ல. சூழ்நிலை இல்லாதவங்க தயவு செய்து டைமை வேஸ்ட் பண்ணுங்க, காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்ட்ராட்டஜியை தயவு செய்து பிரேக் பண்ணாதீங்க. இந்த 2 மந்த்ராவை மட்டும் மெயின்டைன் பண்ணிங்கனாலே ஸ்டாக் மார்க்கெட்டில் டெஃபினட்டாக வில் பி சக்ஸஸ்ஃபுல். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க சொல்லிக் கொடுத்த இந்த 2 விஷயமுமே ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா ரொம்ப நாளாவே மக்கள் மனசுல வந்துட்டு நம்ம வந்து காசை செலவழிச்செல்லாம் நேரத்தை தான் விடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு புரிதல் இருந்தது. ஆனா அதையே நீங்க மாத்தி அவங்க எப்படி இதை ஆப்போசிட்டா யூஸ் பண்ணி சேஃபா இருக்கணுன்றதை நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்க பகிர்ந்து கொண்ட அநேக தகவல்கள் இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதே மாதிரியான நிறைய கேள்விகளோட அடுத்த வீடியோல சந்திப்போம். கண்டிப்பாக. தேங்க்யூ.